லாஸ்ட் வீடியோல நம்ம வாட்டர் சம்ப்ல எதுக்காக சங்கன் கொடுக்குறோம் அண்ட் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் மோட்டர் வைக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்ன்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோல சங்கன் சைஸோட டீட்டெயிலையும் அண்ட் நான் ஆல்ரெடி வாட்டர் சம்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் என்ன சங்கன் தான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுசா பாருங்க. இதுதாங்க நம்ம வாட்டர் சம்பில் இருக்கக்கூடிய சங்கன் ஏரியா. இந்த இடத்துல தான் நம்மளோட ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் வாட்டர் சம்பில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு சம்போட ஒரு கார்னரில் நம்ம மோட்டரை எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பிளேஸில் எக்ஸிஸ்டிங் கான்க்ரீட் ஃப்ளோரில் 1.5 ஃபீட் இன்டூ 1.5 ஃபீட் ஏரியாவில் டெப்த்து வந்து 1 to 1.5 ஃபீட் கொடுத்து எக்ஸ்கவேட் பண்ணணும். எக்ஸ்கவேட் பண்ண இடத்துல இன்னர் சைடில் சிமெண்ட் மோட்டார் 1:3 ரேஷியோவில் ஸ்மூத் ஃபினிஷ் தரணும். கம்ப்ளீட் வாட்டர் சம்புக்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஆட்மிக்சர்ஸ் லைக் டாக்டர் ஃபிக்ஸிட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்யூரிங்க்கு 5 to 7 டேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல சப்மர்சிபிள் மோட்டரை பேஸ் பிளாக் சப்போர்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.